அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? எக்ஸாக்டாக நான் இந்த விஷயம் அந்த விஷயம்லாம் சொல்ல போகிற கிடையாது. ஏன்னா நானே இதுக்கு இன்னும் ரொம்ப திங்க் பண்ணணும். பட் ஆனால் இப்போ ஒரு பேரிடர் நடக்குது, இப்போ வயநாடு மாதிரி இதுவோ மற்றதுவோனா உடனே வர்றாங்க, மிலிட்ரி இது அந்த இது இவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றாங்க, அதுக்கு அவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கும் பர்சனலாக வந்து நடக்கணும்னா நடக்குதுன்னு அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பைபிள்லேயே வந்து இதில் கன்விக்ட் ஆன பைபிள்லேயே வந்து அவர் வந்து பர்சனலாகவும் நிறைய பங்கம் பண்ணியிருக்காரு. கரெக்டா? பர்சனலாகவும் நிறைய பங்கம் பண்ணியிருக்காரு. அது போக வந்து ப்ரொஃபஷனல் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அது பர்சனலாக வந்து ஒரு ஹியூமன் வந்து பங்கம் பண்ணும் போது அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? உடனே என்ன சொல்லுவாங்க? அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது, போலீஸ் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேரால் இன்னும் போயிட்டு எல்லா துறையிலையுமே இதாக இருக்கிறவங்க இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை பேரால் நம்மளால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுது? யோசிச்சு பாருங்க. ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கே அப்யூஸ் நடக்கும்போது எத்தனை பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை தாண்டி முன் வர்றாங்க. அந்த பிள்ளைய இன்னுமே அந்த பிள்ளைய சைலன்ஸ் பண்ணுறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நடக்குதா நடக்கலையா? அப்போ இதுக்கு எல்லாமே பர்சனல் லெவலில் வீட்டுக்குள்ளே இருக்கிற லெவலில் ஃபஸ்ட்டு உடனே இதெல்லாம் போய் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டி குட்டி இப்போ இந்த செகண்ட் இந்த தலைவரை நான் பார்த்தேன். சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி ஒருத்தர் ரேஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு அடாலசன்ட் லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்புறம் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு யங் அடல்ட் டைமில் என்ன பண்ண போகிறோம், அப்புறம் இன்னும் ஒரு மெச்சூரான அடல்ட் இருக்கணும், அப்புறம் ஒரு சீனியர் சிட்டிசன். இது எல்லாமே சீனியர் சிட்டிசன், மெச்சூர் அடல்ட்டு அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேயும் நம்ம என்ன மாதிரியான ஒரு லிவிங் நம்ம வாழ்கிறோம் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து குழந்தை அவங்களுக்கு என்ன வரலன்னா அவங்கள என்னன்னாலும் சொல்லிடலாம், என்னன்னாலும் பேசலாம். ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம அதுக்கு பைசா கொடுத்து அதை நடக்க வச்சுக்கலாம், பிரைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இப்போ இந்த இதில் இருந்து இப்போ இந்த இதை நான் தூக்குனேன், இது தூக்கணும், தூக்கலைன்னா என்ன ஆகும்? இது தூக்கணுங்கிறதுக்காக மொத்தத்தை வெட்ட முடியுமா? அது இடியாசியில் இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட பேசும்போது இப்போ கவனிச்சும் போது தான் இப்போ பார்க்குறேன் இந்த தலைமை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது தூக்கணும்ல. நம்ம ஊரில் எப்படின்னா, இல்லை இது தூக்க முடியாது, இதோட சேர்த்து தான் நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? நான் அடுத்து இருக்கிற என்னோட லிவிங்கும் உருப்படியாக இருக்காது, என்னோட வரப்போகிற சந்ததியர்களும் ஒழுங்காக இதாக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலிக்குள்ளேயே நான் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட யங் அடல்ட்ஹுட் ஃபேஸில் அந்த டைம்லலாம் வந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு அப்போ அது ஜாலின்னு தெரிஞ்சு அப்போ வந்து அவங்க இப்படி தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க இப்போ கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்வியலுக்கு. ஒரு சில அண்ணாலாம் எனக்கு பார்க்கும்போது அவங்க அவ்வளோ அவங்களோட முகத்தோற்றம், அவங்க வந்துட்டு ஒரு ஒரு 40s இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயசான மாதிரி தோட்டம். ஏன்னா அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர்ஸ். அப்போது இதில் பாருங்கள், நான் என்ன மாதிரியான ஒரு லிவிங் நான் வாழ்கிறேங்கிறது என்னோடய இமீடியட் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் என் கூட கனெக்டடாக இருப்பாங்க பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு. ப்ளஸ் நான் யார் கூடயாவது ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போய் ஒரு பேசுகிறேன், இது பண்ணுறேன், அவங்கள எஃபெக்ட் பண்ணும்ல. இப்படி தான் ஒன்று. அப்போ என்னென்னா அந்த வரும்ல, நான் ஜஸ்ட்டு சரக்கு தான் அடிக்கிறேன், நான் ஜஸ்ட்டு இந்த வார்த்தை தான் பேசுவேன், நான் ஜஸ்ட்டு இப்படி தான் இருந்தேன், நான் ஜஸ்ட்டு அதை தான் பண்ணேன். நோ, நீங்கள் ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன கிழிக்க போகிறோம், என்ன பிடுங்க போகிறோம் நம்ம? அப்போ கண்டிப்பாக என்னென்னா இதுக்கு எல்லாமே என்னென்னா வந்துட்டு நான் அறிவாளி கிடையாது, நான் தார்மீகமாக அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து அதுக்கு தானே வந்து இப்போ ஒரு பெரிய நேஷனாக இருக்குது. இப்போ அந்த பெரிய நேஷனில் வந்துட்டு இங்கே பாருங்க, ஒரே ஒரு எறும்பு, ஒரு எறும்பு வந்து இது மேலே போடுறதுன்னு என் கண்ணுக்கு அங்கே இருந்து தெரியுது. அது மாதிரி இந்த ஒரு தவறும் ஒவ்வொரு நேஷன்லையும் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது நேஷனையே ஸ்பாயில் பண்ணதில்லை, சீரியஸ்லி பண்ணுது.
ஆனால் ஒன்று தானே அப்படின்னு நம்ம விட முடியாதுல்ல, விடக்கூடாது. ஆனால் இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒன்று வந்துடும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கும். சரி, இங்கே நிறைய பேர் இருக்கிறனால தானே ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் ஒவ்வொரு பேரை வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கீங்க. கவுன்சிலரு, லொட்டு, லொஸ்க்கு, அது இது அது இதுன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதே தான் வீட்லேயும் ஒத்துக்கிறேன். வீட்லேயுமே வந்துட்டு அந்த பேரண்ட்ஹுட்டுமே அம்மா மட்டுமே எல்லாமே செஞ்சுட்ருக்கணும், இல்லை அப்பாவை மட்டும் தட்டி பேசணும், இல்லை அப்பா மட்டும்தான் வந்து பைசா வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அம்மா அதை எப்படினாலும் வந்து இல்லை வீட்டில் இருக்கவங்க எப்படினாலும் அதை லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணலாம். எதையுமே ஏற்றுக்க முடியாதான், எதையுமே ஏற்றுக்க முடியாதான். ஒரு ஜெண்டரை மட்டும் இதாக சொல்லி ஒரு ஜெண்டர் டோட்டலாக நத்திங். இட்ஸ் ராங், இட்ஸ் ராங், இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வந்தேன் ட்ராக் போச்சு. But it's okay. I don't want to be perfect here, especially at this point. இந்த மனசு விட்டு இந்த ஃப்ளோ இதில் நான் பர்ஃபெக்ட் இருக்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் ஆக்சுவலி. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரோலா இதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபேமிலி சொன்னேன், பேரண்ட்ஹுட் சொன்னேன். பேரண்ட்ஹுட் எதுக்கு சொன்னேன், ஒருத்தரும் அவங்களோட வந்து இந்த லொக்காலிட்டி இதில் வந்து நம்ம எலெக்ட் பண்ணுறோம். அப்போ எதுக்கு எலெக்ட் பண்ணுறோம் நம்ம, ஏன்னா மொத்தமாக நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியாது, அதனால அந்த ஏரியாவுக்குன்னு இருக்கிறவங்கள நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்ன இது கூட வச்சுக்கோங்க. ஆனால் கள்ளப்பட்டியிலன்னு ஒருத்தர் வருவார், அவர் கரெக்டாக அவர் டியூட்டியை பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போது அதுக்காக தானே இவ்வளோ பெரிய நேஷன், ஒருத்தர் மட்டும் இருந்து எல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த மாதிரிலாம் எலெக்ட் பண்ணுறோம். ஆனால் அதையும் துவம்சம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் அதை நான் ஏற்றுக்கிட்டு போயிடணும். நான் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கணுங்க, கேள்வி கேட்போம், நாங்கள் கேட்கணும், கேட்கணும். ஏன் கேட்கணும் இல்லை, இந்த மாதிரி நடக்குதுல்ல. அப்போ என்ன வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் பிளான் என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனையும் வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ விவரமான அறிவானன்னு மட்டும் நான் சொல்ல, அவ்வளோ விவரமான அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம அவங்களோட அறிவெல்லாம் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. அந்த தெளிவெல்லாம் பயன்படுத்துகிறோமா? கிடையாது. அதில் எப்படி லூப் ஹோல் பண்ணி அவங்களே எப்படி காலி பண்ணி அவங்களையே எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வந்து அவங்களையே மொத்தமாக ஷேட்டர் பண்ணி, இல்லை அவங்கள ரோலில் பண்ண விடாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்தமாக ஷேட்டர் பண்ணி அவங்க பீரியடே அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அவங்க பாய் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுவாங்க, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கதான் செய்யுது, இந்த மாதிரிலாம் செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்கள காலி பண்ணுறது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறது. அப்போ எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் வந்துடும்? இப்போ இதில் நியூஸ்லேயே ஏதோ ஒரு நியூஸில் பார்க்குற போதே ஒரு பையன் வந்துட்டு, ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்துட்டு காலேஜ் பசங்கள்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி பஸ்ஸில் இருக்கும்போது அவனை பிடிச்சி அத்தனை பேர் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அந்த பசங்க ஒருத்தன் மட்டும் அடிக்கலைங்க, ஒரு கும்பலே சேர்ந்து அப்படி அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு அந்த கும்பல் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு அடுத்து இதெல்லாம் யோசிக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கே எல்லாம் மாறிடும், இன்றைக்கே எல்லாம் மாறிடும், அப்படி கிடையாது. பட் அதுக்கு நம்ம என்ன ரூட் போடுறோம்? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்போ, இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை ஒரு லா இதோ, அவங்க தான் வந்து க்ரைம் இதெல்லாம் எல்லாத்துமே இதெல்லாம் மேஜராக சில விஷயங்கள்லாம் க்ரைமை வந்து நடக்க விடாமல் பண்ணுறது. ஆனால் அங்கேயே க்ரைம் நடந்துட்டுருக்கு. அப்போ பீப்புள் என்ன யோசிப்பாங்க, எங்கெல்லாம் க்ரைம் நடக்கக்கூடாதோ அங்கேயே பண்ணுறீங்கடா, அப்போ என்னங்கடா பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு அதாவது என்னென்னா, ஒவ்வொரு அந்த 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 பேஸ் குட்டி ஏரியாவில் என்ன பண்ண போகிறோம், ஸ்கூல் செட்டப்லலாம் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் செட்டப்லலாம் என்ன பண்ணலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், ஒரு டே கேர்க்கு என்ன பண்ணலாம், பால்வாடி இதுக்கெலாம் என்ன, அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அங்கே ஒர்க் பண்ணுறது ஏதோ ஒரு இது. ஆமாம், நியூஸ் இதில் பார்க்கும்போது தான் வந்து 3-4 வயசு பிள்ளைங்களை வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ண கிளீனிங் இதில் இருக்கிற ஒருத்தர் இது பண்ணுறாங்க. அப்போ இதில் என்னன்னா, ஒரு இடம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிற, அதாவது நீங்கள் வந்து இந்த சேர் போட்டு ஸ்பின்னிங் சேரில் சுற்றிட்டு இருக்கவங்கள மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. அதுக்காக அவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க,
இது பண்ணுறவங்க மட்டும்தான். நான் வந்துட்டு ஸ்டேட்டஸோ இல்லை கேடர் வழியெல்லாம் பிடிக்கல. ஏன் இந்த விஷயத்தில் அந்த பிரின்சிபல் அந்த பைபிளில் தானே அந்த ஆள் தானே அந்த ஆள் அவ்வளோ பேக் போனாக இருக்காப்புல இல்லை, அவ்வளோ கன்றாவி அந்த இடத்துல அவ்வளோ கன்றாவி நடக்கிறதுக்கு அவர் ரூட்டாக இருந்திருக்காருல்ல. ஸோ ஐ எம் நாட் சேயிங் இந்த இடத்துல நம்ம கேடர்லாம் நம்ம பிடிக்க முடியாது. எல்லாரும் ஒன்று தான். அப்போது அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த ஒரு ஹியூமனை ஒரு சைல்டாக வளர்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான விதைகள் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஹியூமன் வந்து ஹார்ம்லெஸ் ஹியூமனாக ஒரு பிறவி, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஹியூமனாக வளர்றதுக்கு அவங்க அப்படியே இருந்துகிட்ருக்காங்களா, இல்லை அவங்க மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆல்டர் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு டக்குன்னு என்ன பண்ணணும். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் சரி அது பண்ணலாமே, தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்னென்னா பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்கு நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போடணும், தீனி போடணும். நான் ஒன்றும் கிழிக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், நீங்கள்லாம் வந்து போராடுங்க, நீங்கள்லாம் இது பண்ணுங்கள், நாங்கள் பொலிட்டிக்கலாக அதுக்கு அப்படி இப்படி ஒரு ஹைப் பண்ணுவோம், அப்புறம் மறுபடியும் ஒன்று நடக்கும், அப்படியே இது பண்ணுவோம். இப்போ நான் அதாவது என்னென்னா, நான் ஃப்ளோவில் பேசினேன், நான் வந்துட்டு கரெக்டாக பேசிட்டேன், நான் இதுக்கு தான் சொல்லிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னும் என் மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓடுது. ப்ளஸ் நான் நிறைய விஷயத்த வந்துட்டு நான் சொல்லாமல் விட்டுருப்பேன், இல்லை நான் சொல்லி எனக்கு அந்த நேரத்தில் தோணுதை நான் இது பண்ணியிருப்பேன் என்னென்னமோ. பட் ஆனால் தெரில, என்னோடய அகத்துலேருந்து இன்னும் ஏதாச்சும் அதை நான் போட் பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு இன்னும் இதாச்சுன்னா ஏதாவதுன்னா நான் இது பண்ணுறேன். பார்ப்போம்ப்பா. சாரிப்பா, பாய்ப்பா, டேக் கேர்ப்பா.